வணக்கம் நண்பர்களே. 7.5% உள் ஒதுக்கீடு ஏன் இதை பற்றி பேச போகிறோன்னா, இன்றைக்கி கடந்த ஆட்சியில் நடந்த அதுக்கு வரக்கூடிய ரிசல்ட் இருக்குது இல்லையா, சாதனைகளின் அடிப்படையில் அதை எல்லாத்தையுமே தனக்கான சாதனை, எங்கள் ஆட்சியில் நடந்த சாதனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து 20 நாள் ஆன அந்த டிவிகே கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, கிரெடிட்டை திருடிக்கிறாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லைனா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அவங்களுக்கு. கடந்த ஆட்சியில் நடந்த சாதனைகளை எல்லாத்தையுமே இவங்க ஆட்சியில் 20 நாளுகளில் நடந்த மிகப்பெரிய மாபெரும் சாதனை மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையும், அந்த கிரெடிட்டை தங்களுக்கான கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு இணையங்கள் மட்டும் கிடையாது, பல இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் அவங்க கொண்டாடிடுவாங்க, இதுக்கும் அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் இதை பற்றி பேச வந்திருக்கிறேன். அதாவது நீட் அறிமுகமானதுக்கு பிற்பாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மருத்துவ படிப்பு ஒரு கனவாகவே போயிடுச்சு. ஏன்னா அதனுடைய சேர்க்கை ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதன் அடிப்படையில் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திமுக களத்தில் இறங்கி போராடிச்சு. அதன் அடிப்படையில், அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் 2020 எடப்பாடி தலைமையிலான ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா 7.5% உள் இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தாங்க. அதை விரிவுபடுத்தினது வந்து மு.க. ஸ்டாலின் அரசு தாங்க விரிவுபடுத்தினாங்க. ஏன்னா கால்நடை துறையிலையும், அதே நேரம் வந்து மருத்துவத்துறையிலையும், பொறியியல் துறையிலையும், இதர ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் துறையிலையுமே வந்து நம்ம மக்கள் வந்து டாப் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்றத வந்து விரும்பினாங்க. அதன் அடிப்படையில் தான். ஏன்னா இன்றைக்கி டாப் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளெல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் போகணும் என்ற அடிப்படையில் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அதாவது அரசு பள்ளியில் 6லிருந்து 12 வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது செல்லுபடியாகும். அதே நேரம் வந்து பிடிஎஸ், எம்பிபிஎஸ்ல மருத்துவ சேர்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 7.5% பயனுள்ளதாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து உள் சமூக ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இருக்காங்க இல்லையா, அதுலேயுமே உள் ஒதுக்கீடில் இந்த 7.5% வந்து தகுதியாக இருந்துச்சு. இதில் சில பின்னடைவுகளும் இருக்குது. அது என்ன பின்னடைவுனா, குறிப்பாக இதில் வந்து என்னென்னா கோச்சிங் செக்ஷன்ஸ் வந்து பெரிய வீக்காக இருந்துச்சு தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஏன்னா இதில் வந்து ப்ரைவேட்டும் அதே மாதிரி சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களுக்கு தான் முன்னுதாரணமாக இருந்துச்சு இந்த மருத்துவ கனவு அப்படின்றது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த கோச்சிங் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து பின்தங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆட்சி மாற்றம் வருது. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறமா இதை எப்படி விரிவுபடுத்தினாங்க அப்படின்னா, லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்ற ஒரு முறையின் அடிப்படையில் சமூக நீதி காக்க இது என்ன பண்ணாங்கன்னா அந்த துறையை வந்து விரிவுபடுத்தினாங்க. இதில் வந்து வேளாண் துறை, கால்நடை, மருத்துவம், பொறியியல் இது எல்லாமே வந்து இந்த 7.5%க்குள்ளேயே வரும். இதன் அடிப்படையில் என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய அதாவது மாணவர்களுடைய கல்வி கட்டணம், அவங்களுடைய விடுதி, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே அரசே ஏற்றுக்கொண்டது. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து 9/11 குறிப்பாக 911 கோடி செலவிடப்பட்டது. 40,000 மாணவர்கள் கடந்த 5 வருடங்களில் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நாம் என்ன சொல்கிறோன்னா, இப்போது இந்த சாதனைகளை இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய ரிசல்ட் வர இருக்குது. இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இதனுடைய ரிசல்ட்டு அறிவிப்பாங்க. இன்னும் சில மாணவர்கள் இதில் வந்து பயனடைஞ்சு வெளியே வருவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிக்கே இது எங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாதத்தில் 2 மாதத்தில் நாங்கள் செய்த சாதனைகளை பாருங்கள், அரசு பள்ளியில் இருந்து நாங்கள் வந்து தேர்வானவர்களை எந்த இடத்துல வச்சுருக்கிறோம் பாருங்கள், முதல் தர பட்டதாரியாக இவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுக்கான சாதனைகளாக எடுத்துப்பாங்க. இது அவர்களுக்கான சாதனை கிடையாதுங்க. இது கடந்த ஆட்சியில் குறிப்பாக எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த 7.5%, அதை விரிவுபடுத்தியது ஸ்டாலின் அரசு. ஸோ க்ளீனாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கடந்த அரசு திமுக அரசு வந்து ஒரு ரோட் மேப் போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த ரோடு மேப்பை பிடிச்சி ஒழுங்காக ஆட்சி செய்கிற பட்சத்தில் எதுவுமே நாசமாகாது, தெளிவாக போய்கிட்டு இருக்கும். இவங்க அதில் ஏதாவது கையை வச்சாங்கன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஸ்டிக்கர் ஒட்டுறது, கிரெடிட் எடுத்துக்கிறது, இந்த அறிவு திருட்டை எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ரோட் மேப்பை கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணுற பட்சத்தில் மாணவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நன்றி.